யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் கதையும் ஒரு ரீல் கதையும் பார்க்கலாம். நான் நிறைய தடவை பாரிஸ் கார்னர் போயிருக்கேன். ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லாயருடைய ஆஃபீஸஸ் இருக்கும், நிறைய கடைங்க இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் அந்த உள்ளார ரோடுக்குள்ளே போனோம்னா தெரு ஓரத்தில் நிறைய பேர் குடும்பம் நடத்துவாங்க. அதை பார்க்கும்போது அதில் அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, நல்ல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி நான் ஒரு நாள் போய் அந்த ரோடோர கடையில் சுண்டல் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்ல மங்களகரமான ஒரு முகம், பெரிய பொட்டு, ஒரு மஞ்சள் கலரு, அதில் மெரூன் கலர் புட்டா புட்டாவாக போட்டு ஒரு காட்டன் சாரீ, அதில் சின்ன ஜருக பார்டரு. அப்படியே அவங்கள பார்க்கும்போதே ஏதோ இந்த அம்மன் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த சுண்டலை ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்படியே அவங்களோட பேச ஆரம்பித்தேன். அவங்க கதையை சொன்னாங்க. கேட்குறதுக்கு இது ஒரு சினிமாவே அதுலேருந்து எடுக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு. அதாவது அவங்கள எல்லாருமே மீனாக்கான்னு கூப்பிட்டாங்க. அந்த மீனா அவர்கள் ஒரு 18 வயசில் அவங்க ஊரில் கடலூரில் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து தெருவில் ஒரு பையன் இருந்திருக்காங்க. அவருக்கும் அதே மாதிரி 18 வயசு தான். ஆனால் வீட்டில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஒரு திருட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு இறங்கிட்டாங்க. சென்னையில் 2 பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி புடவை வச்சு தாலி கட்டிட்டாங்க. அவங்க 2 காதில் போட்டிருந்தாங்களே ஒரு தோடு, பவுன் தோடு, அதை விற்றுட்டு ஒரு வாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல வசதியான குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. கழுத்தில் ஒரு பவுனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க. அதை விற்றுட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கணவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சின்ன பையன் தான் இல்லையா, அப்போல்லாம் சைக்கிள் ரிக்ஷா அதாவது காலால் மிதிச்சுட்டு போகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு நிறைய குடிப்பழக்கம் இருந்திருக்கு. சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சிருவார் போல். இவங்க திரும்பவும் அப்போது இவங்க 2 பேரும் வாழ்க்கை நடத்தி கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துலேயே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க. அண்ணன் இருந்திருக்காரு. ஆனால் அண்ணனை அவங்க திரும்ப போய் பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வாழ்க்கை நடந்திருக்கு. பின்னாடி ஒரு நாள் அந்த சைக்கிள் ரிக்ஷா மட்டும் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கணவரை காணவே காணும். அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ அவங்களுக்கு வயசு 21.